ஓவடாங்க மக்கள் நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் பாரிஸ் ஆஃப் கரீபியன்ல பயங்கரமான வில்லன் யாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் டேவிட் ஜோன்ஸ் தான் சொல்லுவீங்க நம்புறேன். சின்ன வயசுல பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தவர் இப்போ அதோட பயங்கரமாக இருக்காரு. லைக் இப்போ கூட விஎஃப்எக்ஸ் அவ்வளோ பக்கவாக இருக்குது. இப்போ வர பெரிய பெரிய பட்ஜெட் படங்களுக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்த டேவிட் ஜோன்ஸ் விஎஃப்எக்ஸ் பக்காவாக வந்து பற்றினா டஃப் கொடுக்குது. சூப்பராகவே இந்த கேரக்டரை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வெளியில் பார்க்கும்போது தான் இவர் மான்ஸ்டர் மாதிரி பார்க்க அரக்கன் மாதிரி இருப்பாரு. பட் மனசுக்குள்ள அவ்வளோ மென்மையான ஒரு கேரக்டருங்க. எவ்வளோ வழிகளை சுமந்துட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் கதையை கேட்டால் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு டேவிட் ஜோன்ஸோட கேர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெட்மேன் செஸ்ட் அண்ட் வேர்ல்ட்ஸ் எண்ட் இந்த ரெண்டு படங்களுமே இந்த கேர்ஸை ரொம்ப வில்லாவரியா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கேர்ஸுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு காதல் வலி இருக்கு. அந்த காதல் வலி என்னங்கிறத மொத்தமாக தெரிஞ்சுப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கேரக்டர் யார்? டேவிட் ஜோன்ஸ் பிறக்கும்போது இந்த மாதிரி மான்ஸ்டராக தான் இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இவர் ஒரு ஐரிஷ் பைரேட்னு சொல்கிறத காட்டிலும் இவர் ஒரு செயலருங்க. இந்த உலகத்தை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி கிளம்புன ஒரு செயலர். எப்போ இவர் கடலை பார்த்தாரோ அப்போவே காதலில் விழுந்தாரு. ஸோ கடல் மேலேயே காதல் கொண்ட ஒரு செயலர் இவர். உங்கள் வீட்டு காதல் எங்கள் வீட்டு காதல் இல்லை, கொக்கா மக்கா அந்த அளவுக்கு ஒரு காதல். கடல் மேலே பைத்தியமாக இருந்தாருன்னு சொல்லாங்க. இந்த அளவுக்கு கடல் மேலே அன்பு காட்டுற டேவிட் ஜோன்ஸை பார்த்த அந்த கடலோட கடவுளாக இருந்த கலிப்சோ மனம் இறங்கி வந்து இந்த டேவிட் ஜோன்ஸை காதலிக்க ஆரம்பிச்சாலாம். ஸோ டேவிட் ஜோன்ஸ் உண்மையான கடவுளை கடலோட கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சிருக்காரு. ஒரு சாதாரண செயலர் மேனா இருந்த இவருடைய காதலை செக் பண்ணுறதுக்காக கலிப்சோ நான் சொல்றதை செஞ்சா ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு நாள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் காதலை டெஸ்ட் பண்றதுக்காகவே நீ டச்மேன் சொல்லப்படுற ஒரு கப்பலை 10 வருஷம் ஓட்டணும். அந்த 10 வருஷம் நீ அந்த கப்பலுக்கு சொந்தக்காரனா இருந்து கடல்ல இறக்குறவங்களோட அந்த ஆன்மாவை ஆஃப்டர் லைஃப்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். 10 வருஷம் இந்த வேலையை நீ செஞ்சு முடிச்சுட்டு அந்த 10வது வருஷம் முடிவில் கரை ஓரத்துக்கு வந்தனா நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். இந்த காதல் நிறைவு பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம டேவிட் ஜோன்ஸுக்கு ஒரே அளவு கடந்த சந்தோஷம். உனக்காக எது வேணா செய்ய தயார் அப்படிங்கிற மாதிரி அந்த டச்மேனோட கேப்டனா மாறுறாரு. பட் கலிப்சோ இதை வேணும்னு பண்ணாங்களான்னு தெரியல. டச்மேனுக்கு யார் யாரெல்லாம் கேப்டனா மாறுறாங்களோ அவங்க எல்லாருமே அடுத்த கேப்டன் வர வரைக்கும் உயிரோட தான் இருப்பாங்க. அண்ட் இட்டர்னிட்டி காலம் முழுக்கவும் அந்த டச்மேனுக்கு கட்டுப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சாபம் அந்த டச்மேன் கப்பலுக்கு போடப்பட்டிருக்கு. யார் அந்த சாபத்தை ஏத்தனான்னு தெரியல. பட் டச்மேனோட கேப்டனா யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க இம்மோட்டலா மாதிரி இட்டர்னிட்டி அதாவது இந்த உலகம் அழியிற வரைக்கும் அந்த கப்பலுக்கு கேப்டனா தான் இருப்பாங்க. இது தெரியாத டேவிட் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா டச்மேனோட கேப்டனா மாதிரி 10 வருஷங்கள் கடல்ல யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்க ஆன்மாவை இறந்த இடத்துல இருந்து ஆஃப்டர் லைஃபுக்கு கொண்டு போற அந்த வேலையை ரொம்ப அழகா ரொம்ப பக்குவமா பண்ணிட்டு இருந்தாரு. 10வது வருஷம் முடிவில் என் செல்லத்தை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கரைக்கு வந்த அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். எங்க தெரியும் கலிப்சோவை காணும். பிளான் பண்ணி கலிப்சோ இந்த பக்கம் டேவிட் ஜோன்ஸை மாட்டி விட்டாலாம் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. பட் டேவிட் ஜோன்ஸ் 10 வருஷம் கழிச்சு அவருடைய காதலை மீட் பண்ண வரும்போது அந்த இடத்துல அவன் இல்லைன்னா எப்படி ஃபீல் ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. கோவம் தலைக்கிறது இந்த மாதிரி கலிப்சோனை ஏமாத்திட்டான்னு சொல்லி அந்த டச்மேன் கப்பல்லேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. கடைசி வரைக்கும் அவர் கேப்டனாக அந்த டச்மேனை நடத்தி தான் ஆகணும். ஆனால் அந்த கப்பலோட சாபத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கப்பலில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கப்பலில் ஒரு அங்கமாகவே மாறிடுவீங்க. 100 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் அந்த கப்பலில் வேலை செஞ்சுட்டு இருக்கானா அவன் அந்த கப்பல்லே ஒரு பகுதியாக மாறிடுவான். புரியுதா? இந்த கேர்ஸ்லேருந்து விமோச்சனமே கிடையாது. அந்த கேப்டன் பொசிஷனுக்கு வேற யாராவது வந்தால் தான் உண்டு. இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஒரு கப்பலுக்குள்ளே யாராவது வருவாங்களா? ஸோ அதனால டேவிட் ஜோன்ஸ் இப்போதைக்கு அந்த கப்பலுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தரைக்கே வர முடியும். கோவமடைஞ்ச நம்ம டேவிட் ஜோன்ஸ் அடுத்த 10 வருஷங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்யாம அந்த கப்பலை வச்சு பல கப்பல்களை அடிச்சு நொறுக்கிறாரு. இறந்து போன எந்த ஒரு ஆன்மாக்களையும் அவர் கரை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. அந்த ஆன்மாக்களை தன்னுடைய க்ரூமேட்ஸா மாத்திக்க ஆரம்பிச்சாரு. ஒரு உடன்படிக்கை ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கிட்டாருன்னு சொல்லலாம். அதாவது இந்த உயிர்கள் ஆஃப்டர் லைஃபுக்கு போகாம நான் திரும்ப உங்களை உயிரோடய கொண்டு வந்துடுறேன். 100 வருஷங்கள் என் கையில் வேலை செஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு வரான் ஒவ்வொரு சொல் கூடயும். அண்ட் 100 வருஷங்கள் நீங்க அந்த கப்பலில் வேலை செஞ்சீங்கனாலே முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கப்பல் ஒரு அங்கமா மாறிடுவீங்க. ரொம்ப ரூத்லெஸ்ஸான ஒரு மிருகமாவே மாறாரு. ஒரு அரக்கனாவே அந்த பக்கம் டேவிட் ஜோன்ஸ் மாறாரு. இறந்து போன உயிர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. அதையும் மீறி எவனோ ஒருத்தர் இந்த மாதிரி லைக் இறந்து போய் அந்த கப்பலுக்குள்ள ஒரு ஆளாக வரலனா அவரை டேவிட் ஜோன்ஸ் லாக்கருக்குள்ள அடைச்சு வச்சிருவாராம். டேவிட் ஜோன்ஸ் லாக்கருங்கிறது ஒரு லிம்போ மாதிரியா இருக்க இன்னொரு ஆல்டர்னேட் உலகம். முதல்ல ஒரு நரக மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அட் வேர்ல்ட் சென்ட்ல நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ ஒரு பரந்த பாலைவனத்தில் மட்டும் இருப்பார்ல, அதுதான் டேவிட் ஜோன்ஸ் லாக்கர். இறந்து போன ஆன்மக்கள் இந்த டேவிட் ஜோன்ஸ் கீழே வேலை செய்யலனா அவங்களை கொண்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருவாராம். ஸோ கடல்ல இருந்த ஆன்மக்கள் ஆஃப்டர் லைஃபே போகலையா. கலிப்சோ சொன்ன அந்த வேலையை நம்ம டேவிட் ஜோன்ஸ் அடுத்த 10 வருஷங்கள் பண்ணாம நம்ம கலிப்சோவை எப்படியாவது கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி பிரத்ரன் கோட்டை ஒன்று உருவாக்குறாரு. ஸோ அந்த சமயத்தில் பைரசிங்கிறது கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. ஸோ மிகப்பெரிய பைரட் லீடர்ஸாக இருக்கக்கூடிய 8 பேரை ஒன்றா சேர்த்து என்னை ஏமாத்தின கலிப்சோவை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்களுடைய உதவியின் மூலியமா கலிப்சோ கிட்ட இருக்க ரூல்ஸ் ஆஃப் சி புக்கை ஆட்டி போடுறது மட்டும் இல்லாமல் சில மாந்திரிகங்கள் மந்திர தந்திரங்கள் மூலியமா நம்ம கலிப்சோவை ஹியூமன் ஃபார்முக்கு மாற்றி டியாடால்மா உடம்புல கட்டி போட்டுறாங்க. ஸோ நீங்கள் அந்த சூனியக்காரியாக பார்த்துருப்பீங்களா டியாடால்மா, அவள் தான் உண்மையான அந்த கலிப்சோ கடவுள். அந்த கடவுளை மனித உருவத்துக்கு மாற்றி இப்போதைக்கு மனித உலகிலேயே நடமாட வச்சிடறாரு நம்ம டேவிட் ஜோன்ஸ்.
பட் இது நம்ம டேவிட் ஜோன்ஸுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை இந்த மாதிரி கட்டி போட்டனே அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு கில்ட் தான் அவர் மனசில் அதிகமாகுது. இப்படி கில்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இதயமே எனக்கு வேணாம்னு சொல்லி அந்த இதயத்தை ஒரு செஸ்ட்டில் அடைச்சி யாருக்குமே தெரியாமல் புதைச்சி வச்சிடுறாரு. அண்ட் அந்த செஸ்ட்டுக்கு மேலே ஒரு மேஜிக்கையுமே ஒரு போட்ட மாதிரி சொல்கிறாங்க, கைஸ் மேஜிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி இந்த செஸ்ட்டை, இந்த இதயத்தை கொன்னா மட்டும் தான் நான் சாவேன். அண்ட் இந்த இதயத்தை யார் கொள்றாங்களோ அவங்க இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க, அதாவது அடுத்த கேப்டனாக மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மேஜிக்கையுமே போட்டுட்டு போயிடுறாரு. ஸோ அந்த இதயத்தை கொன்னாதான் டச்மேனோட அடுத்த கேப்டனாகவே மாற முடியும். அண்ட் அந்த இதயம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அதை வச்சும் ஆக்சுவலாக அந்த டேவிட் ஜோன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளைங் டச்மேனோட காலம் முழுக்க ஒரு அடிமையான கேப்டனாகவே இப்போதைக்கு நம்ம டேவிட் ஜோன்ஸ் சுற்றிட்டு இருக்காரு. பட் உயிர்களை காப்பாற்றுற வேலையை அவர் பண்ணலங்க. அந்த ஃபெரிமேன் வேலையை பண்ணாமல் கடலில் இருக்க பல உயிர்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் அந்த டச்மேனோட கர்ஸ். கடைசி வரைக்கும் அந்த கப்பலுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இந்த மாதிரி டேவிட் ஜோன்ஸ் அந்த கடலே கட்டுப்பாட்டில் கொண்டு வர அந்த சமயத்தில் தான் நம்ம யங்கஸ்ட் ஜாக் ஸ்பேரோ சாலசாரை டிஃபீட் பண்ணி விக்கெட் பெஞ்சோட கேப்டனாக மாறுறாரு. பட் அவர் கேப்டனாக மாறி ஒரு கொஞ்சம் நாட்கள் கூட ஆகல, அந்த விக்கெட் பெஞ்ச் கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா பெக்கெட் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கப்பல்கள் கம்ப்ளீட்டாக அடிச்சு நொறுக்கிது. அதாவது லிட்டராக அந்த கப்பலை எரிச்சு சாம்பலாக்கி தண்ணிக்கடியில் தள்ளி விட்டுது. ஸோ தண்ணிக்கடியில் விழுந்து அந்த கப்பலோட சேர்த்து நம்ம ஜாக் ஸ்பேரோ டேவிட் ஜோன்ஸோட அந்த லாக்கருக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அது எந்த கணக்குன்னு தெரியல. பட் இந்த சமயத்தில் ஆப்வியஸாக நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் ஜோன்ஸ் கூடயே டேரெக்டாக மீட் பண்ணி, இங்கே பாருப்பா, நீ சொல்கிற மாதிரி 100 வருஷங்கள் நான் உன் கீழே அடிமையாக இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி என் கப்பலை நீ உயிர் பெற்று கொடு. அந்த கப்பலுக்கு ஒரு 13 வருஷங்கள் நான் கேப்டனாக இருந்துட்டு 100 வருஷங்கள் உன் கீழே நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டேவிட் ஜோன்ஸும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுறாரு. எவனோ ஒருத்தர் 100 வருஷம் தான் கீழே வேலை செஞ்சால் போதுமே அப்படின்னு சொல்லி அந்த அடிபட்டு விழுந்த அந்த கப்பலை உயிர் பெற்று மேலே கொண்டு வராரு. நம்ம ஜாக் ஸ்பேரோவுமே இப்போதைக்கு அந்த கப்பலுக்கு கேப்டனாக மாற்றப்படுறாரு. விக்கெட் பெஞ்ச் கப்பல் எரிஞ்சு தான் இந்த மாதிரி கடல் கடையில் போச்சு. பல இடங்கள்ல அந்த மரங்கள் எரிஞ்சு கண்ணங்கரியாக இருந்த அந்த சமயத்தில் அது முழுக்கவே பிளாக் பெயிண்ட் அடிச்சு அந்த விக்கெட் பெஞ்ச் தான் நம்ம ஜாக் ஸ்பேரோ பிளாக் பெல்லாம் மாற்றுறாரு. அவருக்கான ஒரு குரூவை உருவாக்கி அந்த கப்பலோட கேப்டனாக 2 வருஷம் கிட்ட இருக்காரு. அந்த சமயத்தில் தான் ஹெக்டர் பார்போசா ஜாக் ஸ்பேரோக்கு எதிராகவே திரும்பி அவரை அனாமத்தா தள்ளி விட்டு இந்த பிளாக் பெல்லாம் ஆட்டி போட்டு போயிருப்பாரு. ஸோ 2 வருஷங்கள் மட்டும் தான் ஜாக் ஸ்பேரோ கேப்டன் ஜாக் ஸ்பேரோவாக இருந்தார். பட் அவர் கேப்டனாக இல்லைனாலும் மீதம் இருக்கக்கூடிய இந்த 13 வருஷங்களில் தன்னைத்தானே இந்த பிளாக் பெல்லோட கேப்டனாக தான் சொல்லி சுற்றிட்டு இருக்க அந்த காரணத்தினால இந்த 13 வருஷங்களும் நம்ம ஜாக் ஸ்பேரோ கேப்டனாக இருந்ததாக தான் கணக்கு காட்டப்பட்டிருக்கு. உண்மையாகவே அவர் 2 வருஷமாக தான் அந்த கப்பலை வந்து ஓன் பண்ணிட்டு இருந்தார். மற்ற 10 வருஷங்கள் அவர் டெக்னிக்கலாக நான் தான் அப்போ கேப்டன் சொல்லி சுற்றிட்டு இருந்த காரணத்தினால 13 வருஷமும் நீ கேப்டனாக இருந்திருக்கேன், இதுக்கப்புறம் 100 வருஷம் என் கீழே நீ வந்து வேலை செஞ்சாகணும் அப்படின்னு நம்ம டேவிட் ஜோன்ஸ் ஜாக் ஸ்பேரோவோட அந்த ஆன்மாவை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ண ஜாக் ஸ்பேரோ இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? வேணாம் 100 வருஷம் நான் உன் கீழே வேலை செய்கிறதுக்கு பதிலாக உனக்கு நான் 100 ஆன்மாக்களை கொடுத்துட்றேன், மொதல் ஆன்மாவை நீ வில்டன் இருக்க அப்படின்னு சொல்லி தான் கீழே இருக்க அந்த க்ரூமேட்ஸே தியாகம் பண்ண தயாராகிட்டு பாருங்க. ஏன்னா ஜாக் ஸ்பேரோவுக்கு மற்றவங்க கீழே அடிமையாக இருக்கிறதும் கட்டுப்பாட்டில் இருக்கிறதும் சுத்தமாக பிடிக்காது. அவருக்கு அந்த ஃப்ரீடம் தான் எப்போதுமே தேவைப்படும். ஸோ அந்த ஒரு வகையில் டேவிட் ஜோன்ஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் அந்த டெட்மேன் செஸ்ட் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிய வருது. அந்த செஸ்ட்டுக்காக பல பேர் சண்டை போட்டுப்பாங்க. பட் ஆப்வியஸ் அந்த சண்டையோட முடிவில் வில்டனர் கையால் இந்த பக்கம் அந்த ஹார்ட்டை குத்த வச்சு அந்த மேஜிக்கை நிறைவேற்றி இப்போதைக்கு டேவிட் ஜோன்ஸோட இடத்துல வில்டனர் வந்துருவாப்ல. ஸோ அந்த டச்மேனோட கேப்டனாக இருக்கவங்க ஹார்ட்டை கட் பண்ணி தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. பட் நம்ம வில்டனருமே ஹார்ட்டை கட் பண்ணி தான் வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஹார்ட் இல்லாத அந்த சமயத்தில் கேப்டனாக இருந்த டேவிட் ஜோன்ஸ் எந்த கடல் மேலே ஆசைப்பட்டு காதலில் விழுந்தாரோ அதே கடலில் சாகிற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. கவிதை மாதிரி இருக்கும். கலிப்சோவுமே பார்த்தீங்கன்னா விடுவிக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால ஃபைனலாக இப்போதைக்கு டேவிட் ஜோன்ஸ் அண்ட் கலிப்சோ ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த படத்தில் இந்த 2 படங்கள்லையுமே 2 வித்தியாசமான கர்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும். ஒரு கர்ஸ் டேரெக்டாகவே அந்த ஃபெரிமேன்ஷிப்பில் போடப்பட்ட கர்ஸ். அது என்னங்கிறது இது வரைக்கும் நம்மளுக்கு தெளிவாக தெரியலனாலும் அந்த ஃபெரிமேனுக்கு கேப்டனாக வரவங்க காலம் முழுக்க அந்த கப்பலுக்கே கட்டுப்பட்டு இருப்பாங்க. அந்த கப்பலில் வேலை செய்கிற வரவங்க எல்லாருமே கப்பலோட ஒரு அங்கமாகவே மாற்றப்படுவாங்க. டேவிட் ஜோன்ஸ் அவர் ஹார்ட் மேலே போட்டிருக்க அந்த கர்ஸ் வந்து யாரெல்லாம் இந்த ஹார்ட்டை கொள்றாங்களோ அவங்களால மட்டும் தான் டேவிட் ஜோன்ஸை டிஃபீட் பண்ண முடியும். அண்ட் டேவிட் ஜோன்ஸோட அந்த கேப்டன் பொசிஷனுக்குமே வர முடியும். ஸோ 2 கர்ஸை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. 3வது ஒரு சாபமும் இருக்குது, பெண் சாபம். லைக் டேவிட் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஒரு பெண்ணை வேணாச்சும் அவர் காதலிச்சிருக்கலாம். பட் அவர் கடல் மேலே காதல் கொண்டிருப்பாரு. அந்த கடல் கட்சியில் அவர் ஏமாத்திட்டு போயிடுச்சு. கலிப்ஸை மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் 10 வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த பக்கம் நம்ம டேவிட் ஜோன்ஸை மீட் பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. டேவிட் ஜோன்ஸும் மனுஷனாக இருந்தவன் தானே. கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணை தான் அந்த மனுஷன் நினைச்சிட்டு இருந்தாப்புல. ஒரு பொண்ணை நினச்ச அந்த இதயம் வேற ஒரு பொண்ணை நினைக்கக்கூடாது தான் அந்த இதயத்தை கட் பண்ணி வச்சிருப்பாரு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ கவிதை மாதிரி இருக்குங்க நம்ம டேவிட் ஜோன்ஸோட அந்த வாழ்க்கை. ஸோ பார்க்க தான் மனுஷன் இருக்க மாதிரி இருப்பார், ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குது. பட் இந்த கேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த டெட்மென்டல் நோட் டேல்ஸ் படத்தில் உடைக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். பொசைடனோட அந்த டைடன்ட்டை உடைக்கிறது மூலிமா கடலில் இருக்க எல்லா கேர்ஸுமே உடைக்கப்படும். அந்த வகையில் வில்டனர் இந்த ஃபெரிமேன்ஷிப்போட கேர்ஸ்லேருந்து அந்த சாபத்துலேருந்து வெளியில் வந்துடுவார். காலம் முழுக்க அந்த கப்பலுக்கு நீங்கள் கேப்டனாக இருக்க தேவைங்கிற மாதிரி நம்ம வில்டனரை எப்படி அவர் பையன் வந்து காப்பாற்றிருப்பார். பட் அந்த படத்தோட முடிவில் நம்ம டேவிட் ஜோன்ஸ் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் அதை அப்போதைக்கு கனவு தான் நினச்சேன், இப்போதைக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரியல. வில்டனரோட ஒரு கெட்ட கனவை அதை வந்து காமிச்சு முடிச்சிடலாம். பட் இருந்தாலும் கேர்ஸ் உடச்சிட்ட அப்புறமும் டேவிட் ஜோன்ஸ் இந்த மாதிரி ஸ்டில் கர்ஸ்டாக தான் இருக்காருன்னு சொல்லி காமிச்சது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. பட் டேவிட் ஜோன்ஸ் அந்த ஃபெரிமேன் கூட கோத்து விட்டது அந்த கடலோட கடவுள் கலிப்சோ தான். ஸோ டேவிட் ஜோன்ஸோட அந்த சாபம் கடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சாபங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ பாப்போம் பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் 6ல் அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்களா இல்லையான்னு. இதன் மூலியமாக டேவிட் ஜோன்ஸ் என்ன திரும்ப சொல்ல வராரு,
சிங்கிளே சிவம். ஸோ நீங்கள் இந்த டேவிட் ஜோன்ஸ் காசை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தாட்ஸ் உங்களுடைய வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல. காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னோட ஒரு ஆசமான விடையிலுமே பற்றி தெரிவிக்கும். ஹேப்பன் கைஸ். வட்ட